பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் நீடிப்பாரா என சென்னையில் நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் நீடிப்பாரா என்பது குறித்து சென்னையில் நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் நீடிக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர் தனது ஆதரவாளர்களுடன் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்ததான முக்கிய ஆலோசனை என்பது தெரிய வருகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனியார் விடுதியில் அவர் நடத்திய ஆலோசனையின் போது நாம் தனி கட்சி தொடங்க வேண்டும், ஏனென்றால் அதிமுகவின் இணைந்து இந்த தேர்தலை நம்மால் சந்திக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இடம்பெறுவது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இப்படியான ஒரு விவாதங்கள் நடைபெற்றது. அது தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் பிரதானமாக புதிய கட்சி தொடங்குவதா, 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு சந்திப்பது அல்லது சுயேட்சையாக போட்டியிடுவதா என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தான் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் களம் இறங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து இந்த ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த விதமான இசைவுமே அவர்கள் தெரிவிக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தன்னை கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தமும் அவருக்கு இருப்பதாக தெரிகிறது. அதனால் கட்சி ஆரம்பித்து வேறு ஏறிடம், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி போகலாமா என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் ஆலோசித்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.